அனைவருக்கும் வணக்கம். சுப மாரிமுத்து, திருப்பூர்லிருந்து. இந்த பதிவு உங்களுக்காக. ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு சூட்சமத்தை சொல்ல போறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் எந்த நட்சத்திரக்கார பிடிச்சால் நம்மளுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரகசியம் தான். இடவிடாம கேளுங்க இந்த வீடியோவை. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில பணம் பத்தும் செய்யும், அதை பத்திரமா வைத்திருந்தால் புண்ணியமும் செய்யும். எப்பவுமே பணத்தை சேதாரப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்ல புண்ணிய காரியத்துகளுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு நல்ல புண்ணிய காரியத்துக்கு போய் சேரணும், தான தர்மங்கள் பண்ணணும், முதியோர் இல்லத்துகளுக்கு அன்னதானம் செய்யணும், ஏழை குழந்தைகளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கணும், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், அந்த குழந்தைகளுக்கு பென்சில் பேனா வாங்கி கொடுக்கணும். இது எல்லாமே ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க செஞ்சாங்கன்னா அவங்கள போல வாழ்றதுக்கு எந்த நட்சத்திரக்காருக்கு வழி இல்லை. அவ்வளோ சிறப்பு. ஆயிலை நட்சத்திரனாலே புதன் தான். புதன் என்பது என்ன? இளமை, இலகுன மனசு, ஆடாதகோ தாடினாலும் காரியத்தின் மீது கண்ணோட்டம், வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய நட்சத்திரம் சுயம்பு நட்சத்திரம். அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, சிறு வயசுலேயே எல்லாத்தோட உதவியும் கலந்துரும். அவங்களுக்கா அறிவு அவங்களா சுயமா ஒரு வழிய பாதையை அமைச்சு அதிலிருந்து வாழ்க்கையில தொழிலை பிடிச்சி வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க. அவங்ககிட்ட கஷ்டப்பட்டு எப்ப நல்லா இருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா வெளியில சொல்ல மாட்டாங்க, முக்காடு போட்டு அழுகிற அளவுக்கு கஷ்டம் இருக்கும், ஆனா கடைசி வரைக்கும் கௌரவமா இருப்பாங்க. ஆயிலி நட்சத்திரக்காரர் என்னைக்குமே பிறந்த ஊரை விட்டு வெளியூர் போயிடணும். வெளியூர் போனாதான் அவங்க வாழ்க்கையில முன்னுக்கே வருவாங்க. வெளியூர் போய்த்தான் பணமே சம்பாதிக்க முடியும். ஒரே ஊர்ல இருக்க வரைக்கும் அவங்களால முன்னுக்கே வர முடியாது. கொஞ்சமாவது ஒரு மாற்றம் வேணும் அல்லவா? அப்போ வாழ்க்கையில ஆயிலி நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்துட்டால் பணம் எந்த நட்சத்திரக்காரு உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு மக நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்க தான் உங்களுக்கு பணம் எப்போதுமே வந்துகிட்டே இருக்கும். அவங்கள மட்டும் நீங்க கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்க, லைஃப்ல நீங்க கோடீஸ்வரர் ஆயிருவீங்க, உங்க ஜாதகத்துல அந்த யோகம் இருந்தால். ஏன் அப்படி? அந்த நட்சத்திரம் தான் ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு பணத்தை பிடித்து கொண்டு பெரிய ஆளாக்கக்கூடிய நட்சத்திரம். ஒரு தொழிலையா இருக்கட்டும், நீங்க ஒரு வசதியா இருந்தா ஒரு கார்ல ஒரு டிரைவரா இருக்கட்டும், ஒரு வீட்டு வேலைக்கு வச்சிருந்தா வேலைக்காரமாவா இருக்கட்டும், அவங்க மட்டும் இந்த மாதிரி மக நட்சத்திரக்காரர்களா இருந்தா உங்க வாழ்க்கையில அதை விட ஒரு சிறப்பு என்ன வேணும்? பிரமாதமான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துருவீங்க. பணம் தான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரதானம்னா மக நட்சத்திரக்கார பிடிங்க, அவங்கள கஷ்டப்படுத்தாம அவங்கள வச்சிருங்க, உங்க வாழ்க்கை எங்கேயும் போயிடும். இதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்துல மறைச்சு மறைச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டு போனார், நீங்க வந்த நேரம் பணம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி? அவங்க நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம், பணம் தரக்கூடிய நட்சத்திரமா இருக்கும். உங்களுக்கே தெரியாது, நீங்க ஜோசியர் கிடையாது, அதனால உங்களுக்கு ஆராய்ச்சிக்கு போக மாட்டீங்க. ஆனா அன்னைக்கு பார்த்தா பொதுவான ஒரு கருத்து சொல்லுவீங்க, நீங்க வந்த நேரம் இத்தனை காலமா வரலைங்க, நீங்க வந்தீங்க, எனக்கு பாருங்க வீடு தேடி பணம் வருதும்பாங்க. அதுதான் அந்த இடத்துல மறைச்சு சொல்லுது. அது மறைச்சு சொல்லுது. அப்ப எப்படி எல்லாம் அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி போட்டுப்பாரு. அப்ப அந்த நட்சத்திரம் வாழ்க்கையில ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு மக நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு பணம் வரும், உங்களுக்கு பணம் வரும். தேதி காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆயிலியம், இன்னைக்கு முழுவதும் பார்க்கலாம் பணம் வருமானு நீங்க செக் பண்ணி பாருங்க. அன்னைக்கு தான் பணம் வராத பணம் வரும். கடன் கேட்டா எப்பவோ கொடுக்குறன்னு சொன்னவர் அன்னைக்கு கொடுப்பாரு. ஒரு பைனான்ஸ்ல போய் நம்ம பொருள் எல்லாம் வச்சுட்டு கேட்டிருப்போம், இந்த டேட்டு தான் கொடுப்பாரு அவர். ஒரு வீடு விற்கலான்னு நம்ம நினைச்சிருப்போம், பணமெல்லாம் பார்த்து என்னைக்கு வரும்னா அன்னைக்கு தான் உங்களுக்கு அந்த மக நட்சத்திரத்தன்னைக்கு பணம் வரும். அப்ப இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தெரியாத ஒரு விஷயம் அல்லவா? இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கும் போது உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்படையும். பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும் உங்க லைஃப்ல. கண்டிப்பா நீங்க இதெல்லாம் செய்யலாம், உங்களுடைய வாழ்க்கை பிரமாதமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு சூட்சமங்களை எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலோ, அந்த நட்சத்திரக்காரர்களை சாத்தியமா பிடிச்சு வச்சுக்கிட்டாலோ, அதை தாண்டி உங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். அது தானா இயங்கும். அவங்களுக்கு ஒரு நீங்க டீ மட்டும் வாங்கி கொடுங்க, அன்னைக்கு காசு வருது இல்லைன்னு பாருங்க. இதெல்லாம் அந்த காலத்துல முன்னோர்கள் இதைய தந்திரமா மறைச்சு ரகசியமா வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம சுப மாரிமுத்துன்னு யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான பதிவுகள் நிறைய கொடுத்துருக்கேன். அதுல போய் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை மிக 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 சிறப்பா இருக்கும். அப்ப இனிமேல் ஆயிலி நட்சத்திரத்துல ஒருவர் பிறந்தால் மக நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு ஒரு உதவியாகவும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு வழி சொல்லிட்டு அவங்கள பக்கத்துல ஒரு நட்பா வச்சுக்கிட்டா அன்னையோட உங்களுக்கு ஒரு சிறப்பா உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கு. இதை மட்டும் நீங்க செய்யுங்க, அது போதும். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். சுப மாரிமுத்து. நன்றி, வணக்கம்.